உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து விதமான விசேஷங்களுக்கும் மிக குறைந்த விலையில் உலகத்தரம் வாய்ந்த கேமராக்கள் மூலம் போட்டோகிராஃபி எடுத்து தரப்படும். புக் அஸ் நவ். வணக்கம், நான் இயக்குனர் எஸ்ஆர் பிரபாரன் பேசுகிறேன். டிவிஎன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. இருக்கீங்களா? இல்லை, அதாவது சுந்தரபாண்டியனுக்கு பிறகு கொம்பு வச்ச சிங்கம்டா அப்படின்னு சொல்லி ஒரு படம் நானும் சசிகுமார் சாரும் பண்ணோம். அது கோவிட் டைமில் ரிலீஸ் ஆனதுனால நாங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய ஹிட்டு கிடைக்கல. ஆனால் ரிவ்யூவாக நல்லா இருந்தாலும் கமர்ஷியல் ஹிட்டுன்றது அந்த படத்துக்கு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதனால் அதுக்கு பிறகு நாங்கள் பண்ணுவதாக இருந்த முந்தானி முடிச்ச படம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. அது எப்போ டேக் ஆஃப் ஆகும், எப்படி ஆகும்ன்றது எங்களுக்கு தெரியலை. நிச்சயமாக சசிகுமார் சாரோட அடுத்த ஒரு படம் பண்ணுவேன். அவரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அதுக்கான சூழல் அமையும் போது நிச்சயமாக பண்ணுவேங்க. இல்லை, இப்போ 2K லவ் அப்படின்றது என்ன கேட்டால் லவ்ன்றது ஒரு பேருக்கு, அது ஒரு அடைமொழியாக தான் இப்போ இருக்குது. ஏதோ ஒரு சிலர் கொஞ்சம் ரொம்ப ரேராக, ரொம்ப ஒரு பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாகிட்டாங்க உண்மையான லவ்வர்ஸ்ன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஐடியோட க்ரோத் இருக்க காலகட்டம், 21 செஞ்சுரி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேர்ல்டு போயிட்டே இருக்குது. க்ரோத் ஒவ்வொரு ஃபீல்டுலேயும், அதாவது ஒரு காலேஜில் படிக்கும்போதோ அவங்களோட லைஃப்பில் மட்டும் கிடையாது, இது எல்லா ஏரியாலையும், ஒரு தொழில்நுட்பமாக இருக்கட்டும், இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அட்வான்ஸாக, ரொம்ப வேகமாக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வேகத்தோடையே இப்போ வாழ்க்கையை நகர்த்துறாங்கன்னு தோணுது. வாழ்க்கையில் நிதானம் ஏட்டமே இல்லை. எல்லாமே ரொம்ப வேகமாக வாழ்ந்து ரொம்ப வேகமாக முடிச்சிடணும்னு ஆசைப்பட்றாங்க. அது எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, லவ்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு லவ்ன்ற பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கண்டினியூ பண்ணி அதில் ஏதோ ஒரு சிக்கல் அதில் ஒரு ஏமாற்றம், ஒரு எல்லா நேரங்களும் பெண்களை ஏமாறுறாங்கன்னு சொல்ல முடியாது, நிறைய நேரங்களில் பசங்களும் ஏமாறுறானுங்க. அந்த ஒரு உண்மையான லவ்ன்றது ரொம்ப குறைஞ்சிச்சுன்னு தோணுது. ஸோ அது ஃப்ரெண்ட்ஸுன்ற பேரில் கூட அது நிறைய நடக்குது. அது ஆண் பெண்ணுன்னு இல்லை, பொண்ணுங்க பசங்கன்னு இல்லை, எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக உண்மையான நண்பர்களோட உண்மையாக பழகி அதுக்கப்புறம் லவ் வரும்னு நான் நினைக்கிறேன். நடுவில் இப்போ பாய் பெஸ்டின்னு ஒன்று சொல்கிறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? எதுங்க பாய் பெஸ்டி? இப்போ ஃப்ரெண்டெல்லாம் தாண்டியாச்சு, லவ்வர்லாம் தாண்டியாச்சு, பாய் பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வச்சிருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், பாருங்க, அதாவது ஹஸ்பண்டுக்கு நடுவில் ஃப்ரெண்டுக்கு இதில். ஆமாம், சேஃப்டி தான், எல்லாம் செய்கிற தவறுகளுக்கு சேஃப்டிக்கு தான் நிறைய அடைமொழிகளை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அப்படிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. நம்ம லிவிங் டுகெதர்னு சொல்லி ஒரு லைஃபு இப்போ இந்தியன் கவர்மெண்ட் அதை சட்டப்பூர்வமாக தடை அப்படின்னு கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பசங்க பொண்ணுங்க ஃப்ரெண்டாக பழகிறது தவறே கிடையாது. அதுக்காக ஒரு வீட்டில் ஒன்றா தங்கிக்கிறதோ, மற்றபடி திருமணத்துக்கு பின்னாடி நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் அதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு எனக்கு உன்னை பிடிக்கல, உனக்கு என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகிறதோ நிச்சயமாக நம்ம கல்ச்சருக்கு அது ஏற்புடையது அல்ல. அது ரொம்ப கவனமாக, அது பசங்களும் பொண்ணுங்களுமா டிசைட் பண்ணி ஃப்ரெண்டாக மட்டும் வைங்க. லவ்வரோட உண்மையாக நீங்கள் லவ் பண்ணுங்கள். உண்மையாக லவ் இருந்துச்சுன்னா லவ் பண்ணுங்கள். இல்லைனா அமைதியாக இருந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடு கடந்து பேரண்ட்ஸ் சொல்கிறவங்களையோ இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சோடையோ கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல, அதுதான் நம்ம கல்ச்சர். அதை மீறாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சசிகுமார் சாரும் நீங்களும் ரொம்ப காம்பினேஷன், எல்லாருமே எதிர்பார்ப்பு இருக்குது. குற்றப்புறம் முறை ஒன்று சுற்றிட்டு இருக்கு. ஸோ குற்றப்புறம் பற்றி சசிகுமார் அவர்களே ஸ்டார்ட் பண்ண போனாரா, இல்லை எஸ்ஆர் பிரபாகரனா, இல்லை அவர் வச்சு வேறு படத்துக்கு தயாராக இருக்கீங்களா? இல்லை, அதாவது சுந்தரபாண்டியனுக்கு பிறகு கொம்பு வச்ச சிங்கம்டா அப்படின்னு சொல்லி ஒரு படம் நானும் சசிகுமார் சாரும் பண்ணோம். அது கோவிட் டைமில் ரிலீஸ் ஆனதுனால நாங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய ஹிட்டு கிடைக்கல. ஆனால் ரிவ்யூவாக நல்லா இருந்தாலும் கமர்ஷியல் ஹிட்டுன்றது அந்த படத்துக்கு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதனால் அதுக்கு பிறகு நாங்கள் பண்ணுவதாக இருந்த முந்தானி முடிச்ச படம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. அது எப்போ டேக் ஆஃப் ஆகும், எப்படி ஆகும்ன்றது எங்களுக்கு தெரியலை. நிச்சயமாக சசிகுமார் சாரோட அடுத்த ஒரு படம் பண்ணுவேன். அவரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அதுக்கான சூழல் அமையும் போது நிச்சயமாக பண்ணுவேங்க. இப்போ 2K லவ் ஸ்டோரி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்தேன். படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். இப்போ இருக்க யங்ஸ்டருக்கு ரொம்ப தேவையான ஒரு திரைப்படம். அது டைட்டில் மட்டும் கிடையாது, படத்துடைய கதையும் சரி, படமும் சரி, நிச்சயமாக யங்ஸ்டரோட பயங்கரமாக கனெக்ட் ஆகும், ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. முக்கியமாக படத்தோட கிளைமேக்ஸ் பெரிய அளவில் பேசப்படும் நான் நம்புகிறேன். சுசீந்திரன் வெண்ணிலா கபடிகளுக்கு பிறகு நிறைய புதுமுகங்களை நம்பி இந்த படத்துக்கு வந்திருக்கார். அதுவே ஒரு பெரிய கட்ஸ் தான். ஏன்னா முதல் படத்துக்கு அப்புறம் எல்லாருமே அடுத்தடுத்து பெரிய ஸ்டார்ஸை நம்பி போயிட்டுருக்கும்போது ஹீரோக்கள் இருக்காங்களா இல்லையோ, நான் கதை தான் எனக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு அந்த தன்னம்பிக்கை இருக்கு இல்லைங்களா, அதுக்கே சுசீந்திரன் அவர்கள் பெரிய பாராட்டணும். அவருடைய கான்ஃபிடென்ட் அந்த ஸ்க்ரீனில் ஒவ்வொரு சீன்லையும் தெரியுது. இந்த படத்தை எந்த அளவுக்கு அவர் லவ் பண்ணி எடுத்திருக்காரு அப்படின்னு. நிச்சயமாக எல்லா யங்ஸ்டருக்கும், அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து இந்த படம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. நீங்கள் நிறைய லவ் பார்த்துருக்குறீங்க, பட் ஆனால் அந்த லவ்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. நீங்கள்